மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுடைய 2வது திருமணம் ஒவ்வொரு நாளும் புது புது சர்ச்சைகளோட போயிட்டுருக்குன்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில முதல் முறையாக மாதம்பட்டி ரங்கராஜன் அவங்களுடைய 2வது மனைவியான ஜாய் கிறிஸ்டலாவுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில செக் வச்சு ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய 2வது திருமணம் பற்றி அவரோ அல்லது அவருடைய முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜும் நேரடியா எந்த ஒரு பதிலும் சொன்னது கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல பண்ணிட்டு இருக்க சில சேஞ்சஸ் மூலமா இன்டைரக்டா ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நேத்து முன்தினம் நடந்த SKM அவர்களுடைய சதாபிஷேக விழாவிற்கு மாதம்பட்டியும் அவர்களுடைய மனைவியான ஸ்ருதியும் ஜோடியா கலந்துகிட்டாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கோம், எங்களுக்குள்ள விவாகரத்து எதுவும் கிடையாதுன்றத உறுதிப்படுத்தி இருந்தாங்க. இதை தொடர்ந்து 10 நாளைக்கு மேல அமைதியா இருந்த ஜாய் மறுபடியும் மாதம்பட்டியின் மனைவி ஸ்ருதி 2 பேரும் விழால கலந்து கொண்ட வீடியோ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஹாஸ்பிட்டலுக்கு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜருக்கும் தனக்கும் பிறக்க போற பெண் குழந்தையோட ரஹா ரங்கராஜ் என்ற பேரை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு பிறக்க போற குழந்தையோட பேர் இதுதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல ஜாய் ரங்கராஜ் வயது 34 அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்துற ஒரு சாம்பிள் கண்டெய்னரையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பொதுவா ஹாஸ்பிட்டல்ல இந்த சாம்பிள் கண்டெய்னரை IVSக்காகவும் ஸ்பெசிமன் கலெக்ஷனுக்காகவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதை தொடர்ந்து மன்மதன் அன்பு படத்துல வர நீலவானம் பாடல்கள்ல இருந்து சில வரிகளை ஆட் பண்ணியிருந்தாங்க. காலம் தந்த சொந்தம் இது, என்னை போல் ஒரு ஆண் குழந்தை, உன்னை போல் ஒரு பெண் குழந்தை என்ற வரிகளை ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு இரட்டை குழந்தைன்றத சொல்றாங்களா இல்ல ஸ்பெசிமன் கலெக்ஷன் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு என்னால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியும்ன்றத சொல்றாங்களான்னு தெரியல. இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜன் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இத்தனை வருஷமா ஜாய் கிறிஸ்டலா தான் அவருடைய காஸ்டியூம் டிசைனரா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள தூக்கிட்டு அதுக்கு பதிலா புதுசா ஒரு காஸ்டியூம் டிசைனரை கொண்டு வந்திருக்காரு. அதாவது மீனாட்சி ஸ்ரீதரன்ற காஸ்டியூம் டிசைனரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜன் அவங்களுடைய இந்த முடிவை தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டலா ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு நீங்க அன்பை 2 மடங்காகவும் அக்கறையும் கொடுத்துருக்கீங்க, அதே போல நானும் அதே தான் உங்களுக்கு திருப்பி தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பொது வாழ்க்கைய முழுமை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜன் தனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் 2 மடங்கா திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி அதிரடியா போஸ்ட் போட்டிருக்காங்க.